உங்கள் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. நீங்கள் பெற்ற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்றோ பெற்ற அபிஷேகத்தினால் நீங்கள் இன்றும் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேக அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் கேட்டின் வழி சென்று விடாதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் அதன் மேல் காலை தோறும் எரியும்படி பலிபீடத்திலே கட்டைகளை போட வேண்டும். பலிபீடத்திலே வேதத்தை தியானியுங்கள், ஜெபியுங்கள், நல்ல தேவ வார்த்தைகளை பேசுங்கள். அங்கே ஒரு பற்றி எரிதல் நீங்கள் தியானிக்கும் பொழுது உண்டாகும். அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைப்பது போல் வைத்து கைகளினால், கண்களினால், வாயினால் செய்த பாவங்கள் சர்வ அங்க தகன பலியாய், அவயங்களின் தகன பலியாய் சமர்ப்பிக்கிறேன். அதன் சமாதான பலிகளின் கொழுப்பை உடைய சமூகத்திலே போட்டு தகனிக்கிறேன் இந்த அதிகாலையிலே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அவிந்து போகலாகாது ஒரு பொழுதும்.